வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான பல தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் 297 உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 பணியிடங்களும் தோற்றுவித்து ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதால் கலந்தாய்வு அட்டவணையில் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர் பொதுத் தேர்வு இடமாறுதல் ஜூன் 15 முதல் விண்ணப்பித்து கொள்ளலாம். என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பியே தீருவோம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாருங்க. அதே போல் பள்ளி கல்வித்துறையில் புதிய அறிவிப்புகளும் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் 14,000 தற்காலிக ஆசிரியர்களை இந்த மாத இறுதிக்குள்ளார உடனடியாக நாங்கள் பணியில் போடுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இதனால் பள்ளி கல்வித்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய விதவிதமாக நமக்கு நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ புதிய அறிவிப்புகள் பள்ளி கல்வித்துறையில் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய மக்கள். கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் நிறைய அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வர இருக்குது. ஸோ நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா டெட்டு, டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஆர்டிக்கு இப்போ ஸ்டடீஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர இருக்குது. ஸோ அதே போல் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜியோவை ரத்து செய்ய போகிறாங்க. நியமன தேர்வை ரத்து செய்ய போகிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தர வாய்ப்பையும் வழங்க போகிறாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை. ஸோ உடற்கல்வி ஆசிரியர் இல்லாத அனைத்து பள்ளிகளிலும் 1308 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்கள், 297 இந்நிலை 2 பணியிடங்கள் தோற்றுவித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பின்படி அரசாணை பள்ளிக்கல்வித்துறையின் சார். இதன்படி அரசு, நகராட்சி, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 மற்றும் நிலை 1 ஆகிய பணியிடங்கள் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பணி நிரவல் செய்து பகிர்ந்தளித்தல் சார்பாக ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாணைகள் தகவல் தக்க தொடர் நடவடிக்கையும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் இத்துடன் அனுப்பப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் பொது மாறுதலுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் பி நரேஷ் ஆகியோர் முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை கூறுறாங்க. 2026-27 கல்வியாண்டுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி தகவல் மேலாண்மை எமிஸ் இணையதளத்தின் மூலமாக நடைபெற உள்ளது. கலந்தாய்வுக்கான விண்ணப்பங்கள் ஜூன் 15 22ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையுடைய செயல்முறைகள் 2026 மற்றும் 27 அனைத்து வகை ஆசிரியர் பொதுமாய்வு கலந்தாய்வு நடத்துதல், திருத்திய கலந்தாய்வு அட்டவணை அப்படின்றத ஒரு டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கு அனைத்து வகை ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்வுக்கான கால அட்டவணை மற்றும் மாறுதல் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்தல் தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வி இயக்கத்தின் சார்பாக திருத்திய கால அட்டவணை டேட்டாபேஸை அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு கால அட்டவணை. ஸோ 15/6/2026 முதல் 22 வரை இது நடக்கும் எமிஸ் மூலமாக. 23/6/2026 முதல் 24 பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் மாறுதல் கூறும் விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கும். 25 முதல் முன்னுரிமை பட்டியல், 26-27 முன்னுரிமை பட்டியலில்
திருத்தம். 30 வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை பட்டியல் வெளியீடு. அரசு நகராட்சியின் மேல்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுக்கு 1/7. அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாறுதல் மாவட்டம் விட்டு 2/7. அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு 3/7. அரசு நகராட்சி உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் ஒரு மாவட்டக்குள்ளே 4/7. ஸோ மாவட்டம் விட்டுனா 6/7. இப்படி தாங்க ஒவ்வொரு கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இறுதியாக கவுன்சிலிங் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20/7, 21/7, 22/7, 23/7. ஸோ இந்த 25/7லேருந்து 30/7 வரைக்கும் தொடர்ந்து அடுத்த ஜூலை 30 வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறதால் இந்த கலந்தாய்வு அட்டணையை நாங்கள் மாற்றியிருக்கோம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 4/7/2026 அன்று ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் 1 நடைபெற உள்ளதால் ஆசிரியர்களின் நலன் கருதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான மாவட்ட விட்டு கலந்தாய்வு மாறுதல் 6/7 மற்றும் 7/7 ஆகிய நாட்களில் மட்டுமே நடைபெறும். இந்த கலந்தாய்வு அட்டவணையில் குறிப்பிட்டபடி நடைபெறும் என மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி அலுவலகத்தை சார்பாக ஒரு சிற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.